ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். இதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு வானல் வச்சுருக்கேன். அதில் பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வறுத்தாச்சு. இதில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வறுத்துடணும். இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கிறேன். வேறு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் பட்டை, லவங்கம், கல்பாசி இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போது 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கிரேவி மாதிரி வதங்கிறதுக்காக. இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வைக்கிறேன். இப்போது திறந்து பார்த்துட்டு இப்போது கிளறி விட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா சேர்த்து மூடி வச்சு சிம்மில் ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, செட்டிநாடு சிக்கன் கிரேவி தயார்.
நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.